ஹாய், நான் வெனசா சங்கரண்ட யூடியூப் தளத்தினூடாக உங்களை நான் சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு வந்து நூலோடல் சொல்லித்தர போகிறேன். இந்த பெருநூலோட தையலுக்கு நாங்கள் பாவிக்கலாம். இதில் வந்து பாருங்க, நாம் இந்த நோட்டை போடணும். போட்டுட்டு நாங்கள் தைக்க தொடங்க வேணும். போட்டாச்சு. இப்போ பாருங்க, இந்த நோட் வந்து கணக்கான நோட் வந்து ஓடல் பெருநூலோடலுக்கு நான் ஆரம்பத்தில் அப்படி கீழே இருந்து நான் மேலுக்காக ஊசியை கொண்டு வர போகிறேன். இந்த கீழுக்கு இருந்து நான் மேலுக்கு ஊசியை கொண்டு வைக்க பாருங்க. கீழுக்கு இருந்து மேலுக்கு ஊசியை கொண்டு வந்தாச்சு. ஊசியை கொண்டு வந்த பிறகு இந்த ஊசி போகிற அதாவது போகிற நேரை நாங்கள் கவனிக்கணும். எந்த நேருக்கு நாங்கள் தைக்க போகிறோமோ அந்த நேருக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தைக்க வேணும். இதில் பாருங்கள், நான் 1 இன்ச்சு இடைவெளி எடுத்துருக்கிறேன். இந்த 1 இன்ச்சு இடைவெளியில் ஊசியை குத்தி கீழே நான் எடுக்க போகிறேன். கீழே எடுக்கையும் வந்து பாருங்க, நான் இதில் மோதிர விரலால் கீழே நான் பிடிக்க போகிறேன். அதாவது பாருங்கள், நான் இந்த நூலை வந்து நேராக வச்சுக்கொண்டு எந்த நேருக்கு நான் வைக்கணுமோ அந்த நேருக்கு வச்சுட்டு இந்த மோதிர விரலால் பிடிச்சோம்னா இறுகி நிற்க நாங்கள் நேராக தைக்கிறக்கண்டு இந்த நேருக்கு இருக்குது. இந்த நேருக்கு இருக்க நான் இதில் தைக்கிறேன். அடுத்தது வந்து அதே மாதிரி தான் இந்த நூல் எங்கே போகணுமோ நான் அந்த நேரக்கு வச்சுக்கொண்டு 1 இன்ச்சு இடைவெளியில் நான் தைக்க போகிறேன். இந்த தையல் வந்து நாங்கள் நார்மலாக இப்போ அதாவது நாங்கள் சாரி ப்ளவுஸ் அதாவது பிகினிங்காரர் சாரி ப்ளவுஸ் தைக்கிறேன்டா இது வந்து கரையில் அதாவது சுற்றி வர சாரி ப்ளவுஸு நீங்கள் வெட்டின அந்த துணியின் சைட்டு ஓரங்களுக்கு நீங்கள் இப்படியே நூல் ஓடி போட்டு நீங்கள் தைப்பீர்களானால் உங்களுக்கு சுகமாக இருக்கும். மிகவும் ஒரு ஈஸியான தையல் முறையாக இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு நீட்டாக தைக்கலாம். இது பாருங்கள், நான் இப்போ தைச்சி முடிச்சுட்டேன். இதில் வந்து நான் அடுத்ததாக நான் கட்டு போட போகிறேன். இதிலே வந்து பாருங்க, இப்படியே நான் இதில் பின்பக்கமாக இந்த நூலை கொண்டு போய் கட்டு போட போகிறேன். அதாவது இப்படி இதே மாதிரி நாங்கள் கட்டு போட்டும் தைக்கலாம். இதே மாதிரி 2 தடவை நீங்கள் கட்டுவீங்கன்னா கட்டு விழுந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த கட்டுவை மறைக்க வேணுமெண்டா இந்த நூலை போய் பிரித்து எடுத்துட்டு அதாவது விரித்து எடுத்துட்டு இதுக்குள்ளால் போய் இப்படி விடுவீர்களானா அந்த நூல் வந்து தெரியாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.